குருந்த மரத்தின் கீழ் இருந்த குருநாதனுடைய திருவடியை தன் தலைமீது சுட்டி முதல் பதிகத்தை பாடினார் வாதவூர் அடிகளார். அது சாதாரண புராணம் அல்ல, சிவ புராணம். நம்முடைய பவவினையை தீர்க்கவல்ல அற்புதமான புராணம் சிவபுராணம். அந்த புராணத்தை பாடினார் வாதவூர் அடிகளார். இந்த பதிகத்தை பாடி முடிச்ச உடனேயே குருநாதன் சொன்னா, ஆஹா என்ன அருமையா பாடுற, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்க கல்லு மாதிரி இருந்தது, அதனால உன் வாசகத்துக்கு இனிமேல் மாணிக்க வாசகம் என்று பெயர். இதை பாடிய உனக்கு இனிமே மணிவாசகன் மாணிக்க வாசகன் என்கிற தீட்சா நாமத்தை உனக்கு சூட்டுகிறேன் என்று சொன்னார். கண்ணீர் மல்க பிறகு ஒவ்வொரு பதிகமாக பாடினான். பாட வைத்தான் இறைவன், பாடினார் அடிகள் பெருமான்.